இப்போ எல்லாத்துக்கும் ஒரு வணக்கம் சாமி. நாங்கள் காரைக்குடியில் 25 வருஷமாக நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் அந்த முத்துமாரி சின்ன முத்துமாரி கோயிலுக்கு நாங்கள் வருஷம் வருவோம், ஆடுவோம், பாடுவோம். நாங்கள் மட்டும் இல்லை, ஆம்பளை பொம்பளைங்க பசங்க சின்னவங்க பெரியவங்க எல்லா பேரும் ஆடி பாடி ஆத்தாக்கு சாமி கும்பிட்டு வேலு குத்தி நாக்கில் வேலு குத்துவோம், சட்டி எடுப்போம், அங்கே பிரசனம் செய்வோம், எல்லாமே செய்வோம் சாமிக்கு. இந்த வருஷம் என்னன்னு தெரியல, சாமிக்கு கும்மி கொட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ரேடியோ வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, கெடை பப்ளிக் இடைஞ்சல் ஆக்குறாங்க. எந்த ஊரில் இடைஞ்சல் இல்லாமல் இருக்குது? எல்லா ஊர்லேயும் இடைஞ்சல் வருது, சண்டை வருது, சாடி வருது, எல்லா கொலை வருது, வெட்டி வருது, எல்லா ஊரும் நடக்க தான் செய்யுது. கேட்டால் கும்மி கொட்டக்கூடாது, நீங்கள் ரேடியோ பார்க்கணும், எதை பார்த்தோம்? அது சாமி குற்றமாயிராதா? சாமி குற்றமாயி ஊர் அழிஞ்சு போயிடாதா? சொல்லுங்கள். மாயத்தக்க என்ன கும்மி அடிப்பாங்க, ஆடுவாங்க, சாமி கொட்டு கொலை அடித்தா மாயத்தை வரும். சும்மா போல சாமி வருமா? சொல்லுங்கள். எல்லா இந்த பாருங்கள் எவ்வளோ மக்கள் இருக்கா பாருங்கள், ஆம்பளை பொம்பளை எல்லா மக்களுமே. எங்களை அங்கே 10 பேர் யாரோ கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களாம், இந்த மாதிரி கும்மி கட்டக்கூடாது. போன வருஷம் ஏதோ ஒரு தப்பு நடந்து போச்சு. கோயில் திருவிழாவுக்கு தப்பு நடக்க தான் செய்யும். யார் காப்பாற்றணும்? பப்ளிக் தான் காப்பாற்றணும். காப்பாற்ற எல்லாமே செஞ்சோம், முடியலை. அதுக்கு என்ன செய்ய முடியும்? கண்டிப்பாக நடத்துவோம். நாங்கள் எங்களுக்கு அனுமதி கொடுங்க, நாங்கள் நடத்தி கொடுப்போம். ஆம்பளையும் சரி பொம்பளையும் சரி திருநங்கையும் சரி காரைக்குடி மக்கள் எல்லாரும் சேர்ந்து கும்மி எடுக்கிறோம், பிரிவினை இல்லாமல் பண்ணுவோம். அவ்வளோ. இத்தனை வருஷமாக ஜாதி மதம் எல்லாத்தையும் கடந்து ஒரு நட்பாக ஒரு உறவாக எல்லாருமே காரைக்குடியோட பெருமனா இந்த ஆத்தா தான். இந்த ஆத்தாவுக்கே இப்படி ஒரு வேதனைனா நாங்கள் எப்படி பொறுத்துக்க முடியும்? இது இன்றைக்கி முதல் நாள் கும்மி கொட்டு, இதை ஒரு 10 பேரையாவது அனுமதிங்கிறோம், யாரையுமே அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு ஒரு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இதை பண்ணணும்னு நினைக்கிறோம், ஆனால் யாருமே பண்ணணும்னு முன் வர மாட்டீங்க. தயவு செஞ்சு கேட்குறேன், கும்மி கொட்டுறதுக்கு மட்டும் அனுமதிங்க. இது எங்களோட நாங்கள் பசங்களாம் பாதுகாப்பாக இருப்போமே தவிர யாருக்குமே எந்த ஒரு கெடுதியாகவும் இருக்க மாட்டோம். பசங்க நாங்கள் பாதுகாப்பாக இருக்கோம், அதுக்கு நான் உத்தரவு. பசங்க பாதுகாப்பாக இருப்போம், அவ்வளோதான். நல்லா எழுதி தரோம். எத்தனை பேர் உங்களுக்கு கையெழுத்து போடணும், எவ்வளோ பேரை கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லுங்கள். நாங்கள் 500 பேரை கூட கூட்டிகிட்டு போகிறோம். யாரு அதை பற்றி பிரச்சனையே இல்லை. காரைக்குடியோட முக்கியமான இடமே இதுதான். காரைக்குடியோடத்துக்கு அடையாளமும் இதுதான். அவை இல்லாமல் நாங்கள் கிடையாது. நீ முதல் நாள் நாங்கள் கும்மி அடிக்கணும், சரிங்களா? சாமிக்கு நாங்கள் முளைப்பாரி போட்டிருக்கோம். கும்மி அடித்தா இப்போ தண்ணி கொண்டு போய் அந்த முளைப்பாரிக்கு நாங்கள் விடணும். இந்த இப்போ எல்லாம் தடுக்கிறாங்க. இது எங்களுக்கு குறை கிடையாது, இது சாமிக்கு குறை மாதிரி. முளைப்பாரிங்கிறது கும்மி கொட்டுறதுனால வர்றது தான் முளைப்பாரி. கும்மி கொட்டையே நிப்பாட்டிட்டீங்கன்னா அந்த முளைப்பாரி எப்படி வளரும்? இப்போ அப்புறம் அது இப்படி நிப்பாட்டதான் ஊர்களில் ஏதாவது ஒரு அம்மா போடுறதோ, ஒரு இது வர்றதோ, ஒரு இஷ்யூ வர்றதோ, இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன விஷயங்கள் நடக்குது. அதனால் நல்லபடியாக நடத்தி கொடுங்கன்னு தான் கேட்குறோம். யார்கிட்ட கேட்கணும்? போலீஸ்கார்ட்ட கேட்கணுமா? யார்கிட்ட கேட்கணும்? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆண்கள் இந்த இடத்துக்கு தேவையில்லை. பெண்களுக்கு கடந்த வருடம் நடந்த சம்பவம் நாங்கள் பப்ளிக்கையும் நாங்கள் கண்டிஷன் படுத்துகிறோம், ஆம்பளைங்களையும் கண்டிஷன் படுத்துகிறோம், பொம்பளைங்களையும் கண்டிஷன் படுத்துகிறோம், நாங்கள் கண்டிஷன் ஆகிறோம். எந்த பிரச்சனையும் வராது, சரிங்க? காவல்துறையும் எங்களுக்கு பக்க பலமாக பாதுகாப்பாக இருக்கட்டும். எங்களுக்கு நாங்களும் பாதுகாப்பாக நாங்கள் கொடுக்குறோம். ஏன்னா பாதுகாப்பாக பண்ணி தர முடியுமோ அவ்வளோ பாதுகாப்பாக நாங்களும் பண்ணி தருவோம். எல்லாருமே ஒத்துழைச்சி நாங்கள் எல்லாரும் இத்தனை வருஷம் நடத்தின எங்களுக்கு இந்த வருஷம் நடத்த தெரியாத என்ன, எல்லாரும் ஒத்துழைச்சி கண்டிப்பாக நடத்துவோம். இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் அனுமதி தந்தே தான் ஆகணும். இருடா. நான் அந்த ஊருக்கு 10 வருஷம் ஆச்சுப்பா. அந்த 10 வருஷமாக நாங்கள் முளைப்பாரி போட்டு திருநங்கைகள் வளர்த்து இந்த கோயில் வாசலில் கும்மி அடித்து சந்தோஷமாக ஆடி பாடி அந்த முளைப்பாரி கொண்டு போய் நாங்கள் கறப்போம். இந்த ஊருக்கு வந்த நாள்லேருந்தே அந்த முத்துமாரி தான் எங்களுக்கு துணை, எங்களுக்கு அந்த முத்துமாரி தான் துணை. இன்றைக்கி அந்த முத்துமாரிக்கே சோதனை வந்தது மாதிரி கும்மி அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறாங்க. இது எங்களுக்கு பெரிய மனசு வேதனையாக இருக்குது. வருஷம் கும்மி அடித்து நாங்கள் முளைப்பாரி கறப்போம். நாங்கள் இந்த வருஷம் எதுக்காக அப்படி பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு இந்த டைம் நீங்கள் கும்மி அடிக்கிறதுக்கு அனுமதி தரணும், ரொம்ப வேண்டி விரும்பி திருநங்கை சங்க தலைவர் கேட்டுக்கொள்கிறோம்ப்பா. கும்மி அடிக்க ஆசையும் வந்தேன், ஆனால் கும்மி அடிக்க விட மாட்டேங்கிறாங்க. யாருமா விட மாட்டேங்கிறாங்க? தெரியல.